ஒரு விஷயத்த நம்ம நமக்குள்ளேயே வச்சிருக்கிறத விட மத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணும்போது அது ஸ்ட்ராங் ஆகும், எக்ஸ்பேண்ட் ஆகும், இன்னும் மல்டிப்ளை ஆகும். வெல்கம் டு எபிசோட் 4 ஆஃப் ரெசிலியன்ஸ் சீரிஸ். இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் கனெக்ஷன் செக்-இன். இந்த கனெக்ஷன் செக்-இன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நம்மளோட க்ளோஸ்ட் ஒன்ஸ்க்கோ, நம்மளோட லவ்ட் ஒன்ஸ், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கா இருந்தாலும் நம்மளோட டெய்லி லைஃப் ஈவெண்ட்ஸ் ஷேர் பண்றது, அவங்களோட டே எப்படி போச்சு அப்படின்னு கேட்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமா அவங்களோட கனெக்ஷனும் ஸ்ட்ராங் ஆகும். அண்ட் அவங்களோட லைஃப்ல அவங்க எப்படி கோப் பண்றாங்க, அவங்க என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்றாங்க, அதுல இருந்து அவங்க எவ்வளவு எஃபிஷியன்ட்டா பவுன்ஸ் பேக் ஆகுறாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு அகாடமிக் கம்பேக் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்க டெய்லி ஒரு விஷயம் லேர்ன் பண்றீங்க, அதை அவங்க கூட ஷேர் பண்ணும்போது உங்களோட நாலேஜ்ல அது ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் அண்ட் அவங்களுக்கும் அதை பத்தி ஒரு ஐடியா கிடைக்கும். நாலேஜ் எக்ஸ்பாண்ட்ஸ் when it is shared. ஸோ நம்ம ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணும்போது அது நமக்கு இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், எக்ஸ்பேண்ட் ஆகும், அவங்களுக்கு தெரிஞ்ச அடிஷனல் இன்ஃபர்மேஷன் நமக்கு சொல்லுவாங்க. ஸோ நம்மளோட நாலேஜ் மல்டிப்ளை ஆகும். இந்த கனெக்ஷன் செக்-இன் ஐடியாவை உங்களோட கம்பேக்ல ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா ஒர்க் ஆகும்.